ஸோ Flutter லோகோ. ஸோ இந்த விட்ஜெட் நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா, Flutterஓட லோகோ கிரியேட் பண்ண போறோம். அது கீழ நம்ம Flutter அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்ட வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். டெக்ஸ்ட் ப்ரொவைட் பண்றதுக்கு முன்னாடியே நார்மலா Flutter லோகோல ஒரு கான்ஸ்டன்டான Flutter அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அந்த கலர் சேஞ்ச் பண்றது தான் இந்த Flutter லோகோவுடைய விட்ஜெட்டோட வேலை. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து இத ரீகிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எப்பயுமே போல நம்மளோட பேசிக்கான விஷயத்த நான் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சாச்சு. கிளாஸஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓவர்ரைட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரிட்டர்ன்ல நான் ஃபர்ஸ்ட் சென்டர்ல குடுக்கணும். ஏன்னா, என்னோட லோகோ வந்து சென்டர்ல இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட Flutter லோகோ வந்து என்னோட சைல்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். அதோட சைஸ் வந்து 300ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல் வந்து Flutter லோகோ ஸ்லைட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன குடுக்க போறேன்னா, இதுவரையும் நம்ம குடுத்தாச்சு. இப்ப பேசிக்கா வந்து கலர் இந்த டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். இந்த கலர் பண்ணாமயே உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னா, இப்போ நீங்க உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, பேசிக்கான அவுட்புட் உங்களுக்கு இப்படிதான் வரும். Flutter Flutter லோகோ அதுக்கு கீழ Flutter வந்து குடுத்தாச்சு. இதோட ஸ்டைல் தான் இது எப்படி இந்த Flutter அப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இங்க Flutter லோகோ ஸ்டைல்ன்னு குடுத்ததால உங்களுக்கு இப்படி கிரியேட் ஆயிருக்கு. இப்போ வந்து எனக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பார்க்க. வந்து எனக்கு கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, டெக்ஸ்ட் கலர் சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு, இப்போ உங்களோட கோட் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட சாரி உங்களோட கோட் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட அவுட்புட் பேசிக்கலா அந்த மாரி Flutter லோகோவோட ஸ்டைல்க்கு ஏத்த மாரி ஆயிட்டுருக்கும். இது மாதிரி நீங்க ஒரு லோகோ கீழ இருக்கிற ஸ்டைல்ல வந்து நீங்க ரீகிரியேட் பண்றதா இருந்தா, டெக்ஸ்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விட்ஜெட் யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம்.